மது பிரியர்களான அண்ணாமலையார தரிசிக்க வர ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஏற்படுற இன்னல்கள், பெண் காவலர்களே பணி செய்ய அச்சப்படுற அளவுக்கு மது பிரியர்கள் செய்யும் அலப்பறை. வாங்க முழு விவரங்கள் என்னன்னு பார்க்கலாம். திருவண்ணாமலை நகர்ல இருக்கிற காமராஜர் சிலை பக்கத்துல குடிபோதையில ஆசாமி ஒருத்தர் போக்குவரத்து போலீசார் உள்ளிட்ட காவலர்கள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்ட சம்பவம் அங்க இருக்கிற பொதுமக்கள் கிட்ட ரொம்ப பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. காமராஜர் சிலை எதிர்க்க அரசு டாஸ்மாக் கடை ஒண்ணு இயங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த டாஸ்மாக் கடையில தினம் பல்வேறு நபர்கள் மது அருந்திட்டு பொதுமக்களுக்கு தொந்தரவு செஞ்சுட்டு வரதா குற்றச்சாட்டுகள் ஆங்காங்கே எழுந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில காமராஜர் சிலை பக்கத்துல போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து சீர் செய்யும் பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அங்க வந்த போதை ஆசாமி ஒருத்தர் காவல்துறையினர் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. சுமார் அரை மணி நேரத்துக்கும் மேல இங்கேயும் அங்கேயும் நடந்தபடி சட்டைய மேல தூக்கிட்டு ரவுடி மாதிரி காட்சிப்படுத்திக்கிட்டு போலீசார் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டது பொதுமக்களிடையே அச்சத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம போதை ஆசாமிகளால காவல்துறையில பணியாற்றும் பெண் போலீசாரே காமராஜர் சிலை பக்கத்துல பணியில ஈடுபட அச்சம் தெரிவிக்கிறதாகவும் கூறப்படுது. டாஸ்மாக் கடையை வேறு இடத்துக்கு மாத்தினா பெண் காவலர்களுக்கும் பள்ளி கல்லூரி போயிட்டு வர பெண்களுக்கும் ஆன்மீக நகரமான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்களுக்கு கிரிவலம் போற பக்தர்களுக்கும் ரொம்பவும் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. குடும்பத்தோட இந்த வழியா கிரிவலம் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க பல பக்தர்கள். உடனடியா டாஸ்மாக் கடையை வேறு இடத்துக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் வழிவகை செய்யணும் அப்படின்னு பெண் காவலர்களும் பக்தர்களும் கோரிக்கையை வச்சிருக்காங்க.